friends, welcome to Tamil Village Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹெல்த்தியான டிஃபரண்டான ஒரு டேஸ்டியான வடை ரெசிபி தாங்க நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முருங்கைக்கீரை வடை செய்ய தேவையான பொருட்கள். இன்னைக்கு நான் 50 கிராம் முருங்கைக்கீரை எடுத்துர்க்கேங்க. அதாவது இந்த கப்ல 1 கப் அளவுக்கு எடுத்துர்க்கேன். கீரை நல்லா உருக்கிட்டு அந்த இலையை மட்டும் நல்லா கழுவி இந்த மாதிரி அறுத்து வச்சிருக்கேங்க. கீரை ரொம்ப பெருசா இருக்க கூடாது. இன்னைக்கு முருங்கைக்கீரை வடை செய்யறதுக்கு 150 கிராம் கடலை பருப்பு நான் எடுத்துர்க்கேங்க. அதை அரை மணி நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா நறுக்குனது, கொத்தமல்லி கருவேப்பிலை பொடியா நறுக்குனது, பச்சை மிளகாய் காரத்துக்கு இந்த மாதிரி பொடியா ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிக்கோங்க. இஞ்சி துருவல் கொஞ்சமா எடுத்துர்க்கேன். சோம்பு 1 டீஸ்பூன், வடை பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஆயில், உப்பு தேவையான அளவு. அவ்வளவுதாங்க முருங்கைக்கீரை வடை செய்ய தேவையான பொருட்கள். இப்போ மிக்ஸி ஜார் வச்சுருக்கேங்க. இதில் ஊற வச்சு கழுவி வச்சுருக்கக்கூடிய கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா தண்ணியே சேர்க்கக்கூடாது. நம்ம இதை மட்டும் அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் நல்லா குறப்பாக தான் அரைச்சி எடுத்துக்கணும். அப்படின்னா தான் முருங்கைக்கீரை வடை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், 150 கிராம் கடலை பருப்பில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரைக்காமல் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது வடைக்கு சேர்த்துறதுக்கு. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வடை பொரிச்சு எடுக்கிறதுக்கு கடாய் வச்சு ஆயில் ஊற்றிக்கிறேங்க. நம்ம மிக்சிங் ரெடி பண்ணுறதுக்குள்ளே ஆயில் சூடாயிடும். பாருங்கள், தண்ணி சேர்த்தாமல் இந்த அளவுக்கு அரைச்சி எடுக்கணும். தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா வடை கரெக்டாக வராதுங்க. இப்போ இதில் பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி, இஞ்சி துருவல், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், ஊற வச்ச கடலை பருப்பு, சோம்பு 1 டீஸ்பூன், முருங்கைக்கீரை பொடியாக நறுக்கியது, தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணுங்க. கீரை இந்த மாவு எல்லாமே ஒன்றா கலக்கிற அளவுக்கு பிசைஞ்சுக்கணும். நல்லா இந்த மாதிரி பிசையும் போது தான் வடை கரெக்டாக வருங்க. பாருங்கள், நம்ம அரைச்ச மாவு அதுக்கப்புறம் கீரை இது எல்லாமே சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கணுங்க. இப்போ முருங்கைக்கீரை வடை செய்கிறதுக்கு மாவு தயாராகிடுச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வடை போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகள்லாம் நம்ம உருட்டி வச்சுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி உருட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வடை தட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ முருங்கைக்கீரை வடை போடுறதுக்கு எல்லாமே உருட்டி வச்சாச்சுங்க. இப்போ நம்ம தட்டி எண்ணெயில் போட்ட வேலை முடிஞ்சிச்சு. இப்போ இந்த மாதிரி தட்டி போட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி தட்டி போட்டுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் போதும். பாருங்கள், இப்போ வடை நல்லா வேகட்டும். பாருங்கள், இப்போ அந்த மேலே இருக்கக்கூடிய நுரை எல்லாமே அடங்கிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம் வடையை. நம்ம நார்மலாக பருப்பு வடை மட்டும் செய்கிறதுக்கு இந்த மாதிரி முருங்கைக்கீரை வடை இதெல்லாம் உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. முருங்கைக்கீரையிலாம் நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்கு. தனியாக கீரை சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம், ரொம்பவே நல்லது. இப்போ நல்லா வேகட்டும். இப்போ வடை வெந்துருச்சுங்க. இப்போ தனியாக நம்ம மாற்றிக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய மாவையும் நம்ம வடையாக போட்டு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான முருங்கைக்கீரை வடை தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சனையும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் தமிழ் வில்லேஜ் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.